பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்றுல இதுவரைக்கும் வந்தியத்தேவன் நடுநிசி கூட்டத்தை பார்த்ததும் அங்க பழுவேற்றையர்களோட உரையாடுகளையும் அந்த ஒரு கூட்டத்துல மதுராந்தக தேவருடைய வெளிப்பாடையும் பார்த்த வந்தியத்தேவன் அங்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய அபாயம் நடக்க போதுங்கிறத உணர்ந்து அவன் தான் தூங்கி கொண்டிருந்த அந்த ஒரு இடத்துக்கே மறுபடியும் போய் படுத்து தூங்குறான். இப்போ இந்த ஒரு நேரத்துல அடுத்தடுத்து பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்றுல என்ன அடுத்தடுத்து நடக்குதுன்றதா இந்த ஒரு வீடியோ பதிவுல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி முதல் முறையா நீங்க என்னோட சேனல்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பொன்னியின் செல்வன் பாகம் 1 அத்தியாயம் 9 வழிநடை பேச்சு. பாலாற்றுக்கு வடக்குல ஒரு முறை வடபெண்ணை கரையில எவளை காவல் புரிந்த வந்தியத்தேவன் குளிக்கிறதுக்காக ஆற்றங்கரையில போனப்போ ஒரு நீர் சுழல் ஆகப்பட்டு அந்த ஒரு இடத்துல இருந்து காப்பாற்றி போய் கரை ஒதுங்கி இருப்பான். அன்னைக்கு ராத்திரி மீண்டும் அந்த ஒரு இடத்துல வந்து படுத்த வந்தியத்தேவனுக்கு அதே சூழல், அதே மனசுல இருந்த அந்த ஒரு உணர்ச்சி, அவன் ஏதோ ஒரு பெரிய ராஜாங்க சதி சூழல்ல தன்னை விருப்பம் இல்லாமலே விழுந்து ஆகப்பட்ட மாதிரியும் அன்னைக்கு ராத்திரி கடம்பூர் மாளிகையில பார்த்தது எல்லாமே அவனோட மனசை திக்குமுக்காட செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா சோழ மகா சாம்ராஜ்யத்துக்கு வெளிப்பகைவர்களால் ஏற்பட்டிருந்த தொல்லைகள் எல்லாம் அப்பதான் நீங்கி சில வருஷங்கள் ஆகுது. இப்படி ஒளிஞ்ச இந்த ஒரு நேரத்திலேயே உள்நாட்டுல மிகப்பெரிய ஒரு சதி தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் சோழ நாட்டோட புகழ்பெற்ற வீரர்கள், அமைச்சர்கள், தலைவர்கள். இந்த பழுவேற்றையர் யாரு? இவரோட சகோதரர்களா எப்படிப்பட்டவங்க? இவங்களுக்கு என்ன ஒரு செல்வாக்கு இருக்கு? இந்த பழுவேற்றையர் மதுராந்தக தேவரை இப்படி அவர் மூடு பல்லக்கில் வச்சு எங்கெல்லாம் கூட்டிட்டு போயிருக்கிறாரு. அடடே, இந்த முதிய வயதுல ஒரு இளம்பெண்ணை கல்யாணம் பண்ணது இவருக்கு இவ்வளவு ஒரு சாதகமா போயிடுச்சே. சோழ சிம்மாசனத்துக்கு உரியவர் யாரு? நாம பிடிச்சாலும் பிடிச்ச ஒரு புளிய கொம்பை பிடிச்சோன்னு நினைச்சோமே, இந்த ஆதித்த கரிகாலரை பிடிச்சு நம்மளோட பூர்வ புண்ணிய அந்த ராஜ்யத்தெல்லாம் வாங்கலான்னு பார்த்தோமே, எல்லாமே முறிஞ்சிருப்போம் இல்லையேன்னு அவனோட மனசு அங்கு இங்குமா அலப்பாஞ்சுக்கிட்டு அவனுக்கு ராத்திரி ஃபுல்லா தூக்கமே வரல. இப்படி ஒரு வழியா 4ஆம் சாமத்துல கிழக்கு வெளுக்கு நேரத்துல அவனுக்கு ஒரு மாதிரி தூக்கம் வருது. இப்போ காலையில அடுத்த நாள் சூரிய ஒளி எல்லாம் பட்டு இவன் மூஞ்சில படுறப்ப கூட வந்தியத்தேவன் எழுந்திருக்கவே இல்லை. அங்க வந்த கந்தமாறன் உடனே போய் வந்தியத்தேவனை தட்டி எழுப்புறான். வந்தியத்தேவன் தூக்கி வாரி போட்டுக்கிட்டு எழுந்திருக்கிறான். பார்த்த கந்தமாறன் என்ன கேட்கறான், ராத்திரி நல்லா தூக்கம் வந்துச்சா என்ன? அதுக்கப்புறம் அவனாவே என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான், மற்ற விருந்தினர் எல்லாம் தூங்க போனதுக்கு அப்புறம் நான் இங்க வந்து பார்த்தேன், நீ நல்லா கும்பகர்ண மாதிரி தூங்கிட்டு இருந்தான்னு சொல்றான். உடனே வந்தியத்தேவன் தன் மனசுல நினைச்சிட்டு இருந்த அந்த ஒரு நினைவுகள் எல்லாம் அடக்கி கொண்டு குறவை கூத்து பார்த்துட்டு வந்துதான் இங்க படுத்ததுதான் தெரியும், இப்பதான் நான் எழுந்திருக்கிறேன். அடடே, இவ்வளவு நேரம் ஆகிடுச்சான், உதித்து ஒரு ஜாமம் இருக்க போல இருக்கே, உடனே நான் கிளம்பணும் கந்தமாறா, குதிரையை ஆயத்தப்படபடி உன் வேலைக்காரர்களுக்கு எல்லாம் கட்டளை இடுன்னு சொல்றான். அதுக்கு கந்தமாறன், அழகா இருக்கே, அதுக்குள்ள நீ புறப்படுவதா? என்ன அவசரம், 10 நாளாவது இங்க தங்கிட்டு தான் போகணும்னு சொல்றான். உடனே வந்தியத்தேவன், இல்லையப்பனே, தஞ்சாவூர்ல என் மாமனுக்கு உடம்பு செவ்வையா இல்ல, பிழைப்பதே துர்லாபம்னு செய்தி வந்துச்சு, அதனாலதான் அவரை சீக்கிரமா பார்க்க போயிட்டு இருக்கேன், உடனே புறப்பட வேண்டும் ஒரே பொடா போட்டான் வந்தியத்தேவன். அதுக்கு கந்தமாறன், அப்படின்னா திரும்பி வரப்போ இங்க வந்து சில நாட்களாவது நீ தாமதிக்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்தியத்தேவன், அதற்கு என்ன, அப்போதை பார்த்து கொள்ளலாம், நான் இப்ப புறப்பட வேணும், விடை கொடுன்னு சொல்றான். அதுக்கு கந்தமாறன், அவ்வளவெல்லாம் அவசரப்படாத, காலையில உணவு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் கூட கொள்ளிட நதிக்கரை வரைக்கும் வரேன்னு சொல்றான். அதுக்கு வந்தியத்தேவன், அது எப்படி முடியும், யார் யாரோ பெரிய பெரிய விருந்தாளிகள் வீட்டுக்கு வந்திருக்காங்களே, அவர்களெல்லாம் விட்டுட்டு அப்படின்னு சொல்றான். அதற்கு கந்தமாறன், உன்னை விட பெரிய விருந்தாளி யாரும் எனக்கு இல்ல, சட்டு நிறுத்திக்கிட்டு, வந்தவர்கள் எல்லாம் பெரிய விருந்தாளிகள் தான், ஆனா அவங்களெல்லாம் கவனிச்சுக்க என் அப்பா இருக்காரு, அரண்மனை அதிகாரிகள் இருக்காங்க, உன்னோட நேற்று ராத்திரி கூட நான் அதிக நேரம் பேசல, வழிநடலையாவது கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசினாதான் எனக்கு மனசு நிம்மதி அடையும், அதனால அவசியம் நான் கொள்ளிட நதிக்கரை வரைக்கும் வரவேன்னு சொல்லி கந்தமாறன் ஒரே போட்டான். அதுக்கு வந்தியத்தேவன், எனக்கு ஆட்சேபம் ஒன்று இல்லை, உன் இஷ்டம் உன் சௌகரியம்னு சொல்றான். இப்போ 2 நண்பர்களும் ஒரு நாளிகை நேரத்துக்கு பிறகு 2 பேருமே குதிரையில ஏறி கடம்பூர் மாளிகையிலிருந்து அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்போ 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் வந்தியத்தேவன் என்ன சொல்றான், கந்தமாறா, உன் வீட்டுல ஒரு ராத்திரி இங்க தங்கினதுதான் தங்கினேன், எனக்கு எவ்வளவு பயனுள்ளதா இருந்துச்சு தெரியுமா, ஆனா ஒரே ஒரு ஏமாற்றம் தான், ஏன்னா உன் சகோதரி பத்தி நீ வடபெண்ணை நதிக்கரையில என்னெல்லாம் வர்ணிச்சிருக்க, ஆனா அவளை நான் நல்லா கூட பார்க்கல, ஏன்னா அவன் அம்மா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான், அவளோட முகத்துல ஒரு பங்குதான் என்னால பார்க்க முடிஞ்சுது, ஒரு பொண்ணுக்கு அச்சமடம் நாணம்லாம் இருக்க வேண்டியதான், ஆனா உன் தங்கைக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்குதுன்னு சொல்றான். உடனே ஆனா கந்தமாறனை பாக்குறப்ப அவனோட வாயு உதடு துடிக்குதா, ஆனா வார்த்தையே வரல. உடனே வந்தியத்தேவன் என்ன சொல்றான், பரவாயில்ல, நீ திரும்பி வரப்ப இங்க சில நாட்கள் தங்கிட்டு தான் போகணும்னு சொன்னல, அப்ப வந்து பாத்துக்கிற உன் தங்கச்சியோட பேர் என்னன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கறான் வந்தியத்தேவன். அதற்கு கந்தமாறன், மணிமேகலை அப்படின்றான். அதுக்கு வந்தியத்தேவன், அடடா, இனிமையான பெயர் போலவே அழகும் குணமும் இருந்துட்டா அப்படின்னு சொல்றான். அதுக்கு கந்தமாறன் குறுக்கிட்டு, நண்பா, உன்னிட்ட ஒரு விஷயத்த நான் வேண்டிக்கிறேன், என் தங்கையை நீ மறந்துடு, அவளை பத்தி நான் சொன்னதெல்லாம் நீ மறந்துடு, அவ பேச்சை எடுக்காதன்னு சொல்றான். அதுக்குடனே வந்தியத்தேவன், இது என்ன கந்தமாறா, ஒரே தலைகீழா இருக்கு, நேற்று ராத்திரி கூட உன் வீட்டுக்கு நான் மருமகனா வரப்போறத பத்தி சாடமாடியா சொன்னியே அப்படின்றான்.
அதுக்கு கந்தமாறன், அப்படி நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா பிறகு நிலைமையே வேற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா என் பெற்றோர்கள் என் தங்கச்சிக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணம் செஞ்சு முடிவு கொடுக்குறாங்க. அதோட மணிமேகலையும் அந்த ஒரு முடிவுக்கு சம்மதிச்சுட்டா அப்படின்றான். அதுக்கு உடனே வந்தியத்தேவன் மனசுக்குள்ளேயே மணிமேகலை வாழ்கன்னு சொல்லிக்கிட்டு அவன் உடனே கெஸ் பண்ணிட்டான் யார் அந்த மாப்பிள்ளை. ஏன்னா நேத்து ராத்திரி வெளிப்பட்ட அந்த மதுராங்க தேவருக்கு தான் இந்த ஒரு மணிமேகலையை கல்யாணம் படிக்க போறான். அதோட அவன் மனசுக்குள்ள பழுவேற்றையர் பலே கெட்டிக்காரர் தானே நினைச்சுக்கிட்டான். உடனே வந்தியத்தேவன் என்ன சொல்றான், ஆஹா, நேற்று ராத்திரி வந்திருந்த பணக்கார விருந்தாளிகள்ல ஒருவரை மாப்பிள்ளையாக்க திட்டம் செய்தீர்களாக்கும் கந்தமாறா. இதுல எனக்கு எந்த வியப்பும் இல்லை, ஏமாற்றமும் இல்லை. ஒரு மாதிரி நான் எதிர்பார்த்துதான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு கந்தமாறன், எதிர்பார்த்தியா, அது எப்படி அப்படின்றான். உடனே வந்தியத்தேவன், என்ன போல ஏழை அனாதிக்கெல்லாம் யார் பொண்ணு கொடுப்பான்? ஊரு வீடு இல்லாதவன எந்த பெண் தான் மனதுக்கு ஒத்துக்குவா? எப்போதும் என் குலத்தை சேர்ந்த முன்னோர்கள் அரசு செலுத்தினார்கள்னா அதுக்கு இப்ப என்னத்துக்கு ஆகும்? ஒன்னுத்துக்கு ஆகாதுல்லன்றான். உடனே கந்தமாறன், நண்பா போதும் நிறுத்து. என்னை பற்றிய குடும்பத்தை பற்றியும் அவ்வளவு கேவலப்படுத்தாத. நீ சொல்றதெல்லாம் ஒன்றும் பெரிய காரணம் எல்லாம் இல்ல, வேறொரு முக்கியமான காரணம் இருக்கு. அதை அறிஞ்சா நீயே ஒத்துக்குவ. ஆனா அதை நான் இப்போது வெளிப்படுத்துவதில்ல, சமயம் வரப்ப நீயே தெரிஞ்சுக்குவான்றான். உடனே வந்தியத்தேவன், கந்தமாறா இதென்ன ஒரே மர்மமாவே நீ இன்னைக்கு ஃபுல்லா பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்றான். அதுக்கு கந்தமாறன், அதற்காக என்ன மன்னிச்சிடு. உன்கிட்ட நான் மனம் விட்டு பேச முடியாதபடி அப்படி ஒரு பெரிய காரியம் தான். அது எப்படி ஆனாலும் நம்மளுடைய சிநேகத்துக்கு எந்த ஒரு பங்கமும் வராதுங்கிறத நம்பு. விஷயம் வெளிப்படையாக வேண்டிய சமயம் வரப்போ உன்கிட்ட தான் ஓடோடி வந்து முதல்ல இந்த ஒரு விஷயத்த சொல்லுவேன். அது வரைக்கும் நீ என்கிட்ட நம்பிக்கை வச்சிரு. உன்னோட நம்பிக்கையை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன், உன்னையும் கைவிட மாட்டேன்னு சொல்லி என்ன நம்புன்னு கந்தமாறன் சொல்றான். அதுக்குடனே வந்தியத்தேவன், இந்த வாக்குறுதிக்காக நான் ரொம்ப வந்தனா, ஆனா என்ன கைவிடும்படியான நிலைமை என்ன என்கிறது தான் தெரியல. அப்படி நான் இன்னொருத்தரை நம்பி பிழைக்கிறவனும் இல்ல கந்தமாறா. என்னுடைய உடையும் வேலையும் கைவேலையும் கை உடையாலும் தான் நான் நம்பி இருக்கிறவன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு கந்தமாறன், அந்த உடைவாளையும் வேலையும் உபயோகிக்க வேண்டிய சந்தர்ப்பம் சீக்கிரத்துல வரும். அப்ப நம்ம 2 பேருமே ஒரே கட்சியில் நில தோளோட சொல் சேர்ந்து போரிடுவோம். அதனால உன்னுடைய நோக்கமும் கைகூடும்னு சொல்றான். உடனே வந்தியத்தேவன், இதென்ன ஏதாவது யுத்தம் சீக்கிரம் வரும்ன்றதை எதிர்பார்க்கிறியா, அல்லது ஈழ நாட்டுல நடக்கும் யுத்தத்துக்கு போற உத்தேசம் எதுவும் உனக்கு இருக்கான்றான். உடனே கந்தமாறன், ஈழத்துல நடக்கிற அழகான யுத்தத்தை பத்தி கேட்டா நீ ஆச்சரியப்பட்டு போவ. ஏன்னா ஈழத்துல உள்ள நம்மளுடைய வீரர்களுக்கெல்லாம் சோழ நாட்டுல இருந்து தான் அரிசியும் மற்ற உணர்வுகளும் போக வேண்டுமா? வெக்க கேடு. நான் சொல்றது வேற ஒரு விஷயம். கொஞ்சம் பொறுமையா இரு, சமயம் வரப்ப நானே சொல்றேன். தயவு செஞ்சு இப்ப என் வாயை பிடுங்க அதன்னு சொல்றான். இதற்கு வந்தியத்தேவன், சரி சரி, உன் விருப்பம் இல்லைன்னா நீ சொல்ல வேணாம், வாயை கூட திறக்க வேணாம், அதோ கொள்ளிடமும் தெரியுதுன்னு வந்தியத்தேவன் சொல்றான். உண்மையிலே கொஞ்சம் தூரத்துல பார்த்தா கொள்ளிட நதியோட வெள்ளம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. சில நேரத்துல நண்பர்கள் 2 பேருமே அந்த ஒரு நதிக்கரையை அடையிறாங்க. அந்த ஒரு இடத்துல தோணித்துறையில ஓடம் ஒன்று நின்றுட்டு இருந்துச்சு. அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒரு படகுல ஆல்ரெடி ஒரு சிவபக்த சிகாமணி ஒருத்தர் இருந்தார். இப்ப கடையில வந்துகிட்டு இருந்தவங்க பார்த்து அந்த கோல் போடுறவரு என்ன கேட்கிறாரு, சாமி படகுல வர போறீங்களான்னு அந்த படகோட்டிகள்ல ஒருத்தன் கேட்கிறான். அதற்கு கந்தமாறன், ஆமாமா இவர் வரப்போகிறாரு, கொஞ்சம் படகை நிறுத்துன்னு சொல்றான். 2 நண்பர்களும் குதிரை மேல இருந்து கீழே குதிக்கிறாங்க. உடனே கந்தமாறன், ஐயோ நான் எப்படி இப்போ இதுல குதிரை ஏத்த போறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத வந்தியத்தேவா, நான் 2 பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஒருத்தன் என்னோட கூட இந்த குதிரையை கூட்டிட்டு வந்துடுவான், இன்னொருத்தன் மறுக்கரையில போய் உனக்கு இன்னொரு குதிரையை வாங்கி தருவான்னு சொல்றான். இப்போ எல்லாருமே 2 நண்பர்களும் விடை கொடுத்துட்டு வந்தியத்தேவன் அந்த ஒரு தோணியில ஏறி புறப்படுறான். ஒரு தோணி புறப்பட்டு கொஞ்சம் தூரம் போன உடனே யாரோ ஒருத்தர் என்ன சொல்றாங்க, நிறுத்த 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 படகை நிறுத்துன்ற ஒரு குரல் கேட்குது. பார்த்தா ஓடக்காரர்கள் இப்போ எல்லாருமே கொஞ்சம் தயங்கி போய் அந்த ஒரு இடத்துல நின்று இருந்தாங்க. திடீர்னு திரும்பி பார்த்தா பார்த்த உடனே முதல் பார்வையிலே வந்தியத்தேவன் கண்டுபிடிச்சுன்னா அது ஆழ்வார்க்கடியான் நம்பிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படகுல ஏற்கனவே இந்த சைவர் என்ன சொல்றாரு, வருகிற வைஷ்ணவரை பார்த்துட்டு விடு படகை விட அந்த பாஷா அடுத்த படகுல வரட்டும்னு சொல்றாரு. ஆனா வந்தியத்தேவன் என்ன சொல்றான், ஓடக்காரர்களை பார்த்து கொஞ்சம் நிறுத்துங்க, அவரு வரட்டும், படகுல தான் இவ்வளவு இடம் இருக்கே, அவரை ஏத்திட்டு போலான்னு சொல்றான். ஏன் வந்தியத்தேவன் அப்படி சொன்னான்னா, ஆழ்வார்க்கடியான் நேற்று ராத்திரி என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்துச்சு அதை பத்தின சில விஷயங்கள்